பாக்கிறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு மாதிரி உள்ள பபிள்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அது ஒரு மாதிரி இருந்தா நல்ல கிரன்ச்சியா இருக்கு. இதோட சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த இந்த சாக்லேட்டே வந்து crocodile ஷேப்ல கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாருங்க எப்படி இருக்கு டேஸ்ட். பார்க்கவே பயமா இருக்கு டேஸ்ட். நல்ல இந்த மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா சோ இதெல்லாம் பாருங்களேன், பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஈகான் கம்பெனி இது. ஓ, குஜராத்ல இருந்து வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு, டேஸ்ட் வைஸ்மே எல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாய். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெம்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு மேல இந்த பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி இந்த ஒரு டாய் கொடுத்திருக்காங்க. பாக்கிறதுக்கு கியூட்டா இருக்குல்ல. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மம்தா என்டர்பிரைசஸ்ல தான் இருக்கோம். சோ இது என்ன ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் தான். ஆமா, ஸ்வீட் ஷாப் தான். சோ இங்க வந்து ஸ்டார்டிங் 50 பைசால இருந்து இங்க வந்து சாக்லேட்ஸ் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப் எங்க இருக்கு, இங்க என்னென்னலாம் வெரைட்டிஸ் இருக்குன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அத பத்தி நம்ம ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சோ நம்ம ஷாப் எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? நம்ம ஷாப் வந்து மேடம் கொல்லம்பட்டுற தெரு, டோர் நம்பர் 44, கொல்லம்பட்டுற தெருவுல நம்ம கடை இருக்கு. ஓகே. நம்ம வந்து ஃபுல்லா ஹோல்சேல் பண்றோங்க. ஓகே. ரீட்டைலா இப்போ ரீட்டைல் யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுப்போம், ரீட்டைல கொடுக்கிறது. ஆனா வந்து ஹோல்சேலா வந்து ஃபுல்லா மிட்டாய் வியாபாரம் ஃபுல்லா நம்ம வந்து ஹோல்சேல் பண்றோம். ஓகே ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து சப்ளை பண்றோம். எல்லாம் பர்ச்சேசிங் வந்து ஃபுல்லா நார்த். ஓகே. அதாவது குஜராத், இந்தோர், மகாராஷ்டிரா, பாம்பே, டெல்லி, பெங்களூரு ஃபுல்லா அங்கிருந்து வண்டி வண்டியா வந்து ஹோல்சேலா வாங்கி இங்க வந்து சேல்ஸ் பண்றோம். தமிழ்நாடு ஃபுல்லா சரக்கு போகும் நமக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து 50 பைசால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. அது போக உள்ள டைஸ் ஐட்டம் இருக்கு. வந்து சின்ன பசங்க வந்து விளையாட்டு பொருள் உள்ள ஜெம்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். அதெல்லாம் 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்த மாதிரி ஐட்டம் கூட இருக்கு. ஒவ்வொரு பிரைஸ்லயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. மினிமம் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்? மினிமம் குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு போடணும். அதுக்கு மேல வந்து 10,000, 40,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். ஜிஎஸ்டி பில் போட்டு அப்படியே அவங்களுக்கு நம்ம அனுப்பி விட்டுருவோம். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா மினிமம் 5000ல இருந்தே நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க நேரா வந்தீங்கன்னா இப்போ ஒரு டப்பா, 2 டப்பா, 5 டப்பா கூட எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி கூட இருக்கு. சோ நீங்க மதுரையில இருக்கீங்கன்னா நேரா வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சோ நீங்க வெளியில இருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமா வாங்குறவங்க மினிமம் 5000ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சோ இப்ப என்னென்ன கேண்டிஸ் எல்லாம் இருக்குன்றத நம்ம ஒண்ணா பார்க்கலாம். இப்போ இது என்ன சாக்லேட் சார்? இது மேடம் 5 ரூபா விக்கிறது டி லவ் சாக்லேட். ஓ, அது தேசிய கம்பெனில கிட்டத்தட்ட 1000 வெரைட்டிஸ் போடுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல. 5 ரூபா விக்கிறது, 1 ரூபா. பாத்தீங்கன்னா பாக்கும்போதே நல்ல ஒரு கியூட்டா இருக்குல்ல. இது ஓபன் பண்ணலாமா? ஆமா, ஓபன் பண்ணி சாப்பிட்டு கூட பாருங்க மேடம், நல்லா இருக்கு. சூப்பர். பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. 5 ரூபீஸ்க்கு வந்து சூப்பர் குவாலிட்டில பேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பேக் பண்ணிருக்காங்க. அதுல 5-6 கலர் வரும். ஓகே. நமக்கு பாக்ஸ்ல வந்து ஒரு கலருக்கு ஒவ்வொரு பாக்ஸ் அந்த மாதிரி வந்து சோ இந்த மாதிரி நீட்டா பேக் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சோ ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. லவ் மாடல். நல்லா அப்படியே பீடா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அந்த கிரீன் கலர் அந்த டேஸ்ட் கொடுக்குது உள்ள. பீடா டேஸ்ட். சோ உள்ள பாத்தீங்கன்னா அந்த பீடா டேஸ்ட்ல கொடுத்திருக்காங்க, அந்த ஃப்ளேவர்ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் மாறும். ஃப்ளேவர் தனி ஃப்ளேவர் வரும். எல்லாமே வந்து அசார்ட்டட் வரும். இது 2 ரூபா விக்கிறது. இது வந்து இதுவும் இதே, இந்த 2 ரூபாய்ன்றதும் இதே மாதிரி தான். அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வரும். 2 ரூபா விக்கிறது. அது 5 ரூபானா கொஞ்சம் பெரிய சைஸா வரும். இது 5 ரூபா விக்கிறது. இது என்ன? இது பார், 5 ரூபா பார். ஓ, இந்த மாதிரி நம்ம மில்கி பார் அந்த டைப்ல இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மில்கி பார்லாம் சாப்பிட்டுப்போம் அந்த மாதிரி. சோ இதுலயுமே ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. இது பிஸ்தா ஃப்ளேவர், ரோஸ் ஃப்ளேவர் இருக்கு. இது வந்து 30 பீஸ் இருக்கும், 5 ரூபா விக்கிறது. ஓ, சோ இப்போ வந்து நேரா வராங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கூட வாங்கிக்கலாம். ஆமா, வாங்கிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பர்சனலா தேவைப்பட்டா கூட நீங்க ஒரு பாக்ஸ் கூட இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ஷாப்ல மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இப்ப அப்டேட் ஆனதுல இருந்து நம்ம 90s கிட்ஸ் சாக்லேட்லாம் இருக்கா? ஆமா இருக்கு, உள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு. 90s கிட்ஸ் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா 90s கிட்ஸ்க்கான எல்லா சாக்லேட்ஸும் இருக்கு. இப்போ அப்டேட் ஆன நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கும். இது ஆமா, அது வந்து 30 பீஸ் பேக்கிங் எல்லாமே ஃபுல்லா வந்து நார்த்ல பர்ச்சேசிங் பண்ணி இங்க தமிழ்நாடு ஃபுல்லா சேல்ஸ். ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பாத்துக்க மாட்டோம். இப்பதான் பாக்குறேன். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே, நல்ல கலர்ஃபுல்லா. இதுலயே நிறைய ஃபுட்பால் சாக்லேட். இது வந்து ஃபுட்பால் சாக்லேட். ஓ, ஆமா.
ஓகே ஓகே. சாக்லேட்ஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சோ இங்க வந்தோம்னா நம்மளுக்கு வந்து எதை எடுக்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து 1 ரூபா தேங்காய் லட்டு. ஓ, நம்ம இந்த தேங்காய் லட்டு கரெக்டா? ஆமா, உருண்டையா இருக்கும். ஆமா, இது வந்து 5 ரூபா விக்கிறது தேங்காய் லட்டு. இதெல்லாம் பாருங்களேன், பேக்கிங்கே நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க. ஆமா, நீட்டா இருக்கு பேக்கிங் வைஸ் எல்லாமே. ஆமா, டேஸ்டுமே நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன சார்? இது எல்லாமே வந்து ஜெம்ஸ் மிட்டாய். ஓ, ஜெம்ஸ் மிட்டாய். ஆமா, இதெல்லாம் நம்ம பாக்கெட்ல பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ஆமா, பாக்ஸ்ல. இதெல்லாம் என்ன ரேட்? ஓபன் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இது 5 ரூபா விக்கிறது, ஒரு டப்பா 5 ரூபா விக்கிறது. 40 பீஸ் இருக்கும், 200 ரூபாய் எம்ஆர்பி. அந்த மாதிரி எல்லாமே உங்க பட்ஜெட்ல இருக்குங்க. நீங்க மத்த ஷாப்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே கிடைக்கும். ஆமா, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சாப்பிடும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜெல்லி வந்து நம்ம எல்லாருமே ஒரே டைப்ல பாத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல கொடுத்திருக்காங்க. 5 ரூபா விக்கிறது ஜெல்லி. இது நிறைய சேல்ஸ் இருக்கும். சோ இங்க பாத்தீங்களா, அதோட ஷேப்பே வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி. இது வந்து 2 ரூபா விக்கிறது. நீங்க இந்த ஸ்கூல் சைடுலாம் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கிங்கே ரொம்ப கியூட்டா பண்ணிருக்காங்க, குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி. ஆமா, அது எல்லாமே மிட்டாய் ஐட்டம் கிட்ட 1000 கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட. எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா, எல்லாமே? ஆமா, இது ஜெல்லி தான், ஹார்ட் ஷேப்ல. ஆமா, இது வந்து ஜெல்லி. இது நிறைய பாத்திருப்பீங்க, 90s கிட்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம். நானும் நிறைய சாப்பிட்டிருக்கேன். 5 ரூபா விக்கிற ஜெல்லி இது. அதே மாதிரி ஜெல்லி வாளியில இருக்கு, வாளியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ள பண்ணிக்கலாம். இந்த பாஸ்கெட் வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சோ பாக்குறதுக்கே செமையா இருக்கு. ஜெல்லிலேயே எவ்வளவு ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, இப்ப நம்ம பார்த்தது ஒண்ணு, இது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளேவர்ல வச்சிருக்காங்க. ஷேப்ஸ்மே வேற வேற இருக்கு. ஆமா, இது வந்து 2 ரூபா விக்கிற ஜெல்லி. இந்த மாதிரி இது எல்லாருமே 2 ரூபா விக்கிறது. இது ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் பார்த்து. நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூலுக்கு வெளியில எல்லாம் வச்சு விப்பாங்க இல்ல, இந்த பாட்டி எல்லாம் வச்சு விப்பாங்க. அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும். சோ இப்ப இருக்கிற எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, 90s கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாத்துருப்பீங்க. நிறைய வீட்டை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம திருட்டுத்தனமா வாங்கி சாப்பிடுவோம். சோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லி எல்லாருக்குமே தெரியும். 1 ரூபாய் அந்த மாதிரி. இப்போ இது 1 ரூபாய் தானே? ஆமா, இப்போ 1 ரூபாய் தானா? பரவாயில்ல, 1 ரூபாய் தான். இதுவும் 1 ரூபாய் விக்கிறது தான். ஆமா, ஐஸ்கிரீம் மாதிரி, குல்பி மாதிரி. நீ பாத்தீங்களா, பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே அப்படியே சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆமா, சோ இது எல்லாருமே பாத்திருப்பீங்க. இப்ப கூட இன்ஸ்டால இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாருமே இத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்லயே செய்வோம் அப்படிலாம் சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். இது வந்து 1 ரூபாய் விக்கிற ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் தானா? சூப்பரா இருக்குல்ல, எவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கும். ஹைதராபாத் ஐட்டம், ஸ்வீட்டா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸுமே வேற வேற கலர்ல இருக்கு. அந்த ஸ்டிக் எல்லாம் நிறைய 6-7 கலர் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலருக்குமே நம்மளுக்கு அந்த ஃபிளேவர் வந்து வேற டேஸ்ட்ல கொடுப்பாங்க. நல்லா இருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது என்ன சார்? இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது என்ன சாக்லேட்? சில்வர் புளி. ஓ, புளி. சோ இது பாத்தீங்கன்னா புளி மிட்டாய். இந்த புளி ஷேப்லயே பண்ணிருக்காங்க அந்த சில்வர் இது. சோ பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கு. பாத்தீங்களா, இந்த ஷேப்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த புளியங்க இருக்கும்ல, அந்த மாதிரியே அந்த புளிப்பு டேஸ்ட்ல இருக்கு. லைட்டா ஸ்வீட் புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய இந்த பர்த்டேக்கெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி சாக்லேட்ஸ். இது எல்லாமே நீங்க வந்து ஹோல்சேல்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல இங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்க சிங்கிள் பீஸ் கூட நேரா வந்தா வாங்கிக்கலாம். 2 ரூபாய் விக்கிறது மை ஃப்ரூட் எக்லர். இதெல்லாம் 250 ரூபாய் எம்ஆர்பி. ஆனா நம்ம ரேட் 125 ரூபாய் தான். பாதிக்கு பாதி நம்மளுக்கு வந்து இங்க லாபமா இருக்கும். நீங்க கண்டிப்பா நீங்க மத்த ஷாப்ப வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எல்லாமே வந்து உங்க பட்ஜெட்ல இருக்கு. ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். சோ எல்லா வெரைட்டிஸ்மே 100 பெட்டி அந்த மாதிரி வாங்கலாம். அப்போதான் அந்த ரேட். நம்ம ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹோல்சேல வாங்குனா ரொம்ப ரேட் கம்மியா. சோ நீங்க வந்து ரேட் கம்மியா வேணும்னா ஹோல்சேல நீங்க கொஞ்சம் நிறைய பல்கா வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கொடுப்பாங்க. நிறைய எல்லா கேண்டீஸ்மே ஒரே இடத்துல கிடைக்குது உங்களுக்கு. சோ இங்க பாத்தீங்களா கேண்டீஸ் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஒன்னொன்னு ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு.
சோ பேக்கிங் வைஸுமே நீட்டா பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஷாப் எல்லாம் இப்ப புதுசா ஓபன் பண்றீங்கன்னா கூட அங்கங்க நீங்க தேடி அலையவே வேணாம். இங்க வந்தா மட்டும் போதும், உங்களுக்கு எல்லா விதமான வெரைட்டிஸ்லயுமே இங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஹோல்சேலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணையில உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட்ல இருக்கு. ரொம்ப கம்மியான பட்ஜெட்லயே நீங்க நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கோன், இந்த கோன்லாம் நிறைய நம்ம பாத்துருப்போம், சாப்பிட்டுருப்போம் சின்ன வயசுல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், ஏதோ ஃபாரின் சாக்லேட்ஸ் அந்த ஒரு பிராண்ட் லுக்ல தெரியுதுல. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பட்ஜெட்ல இருக்கு. நான் ஒன்னொன்னுக்கும் ரேட் சொல்ல முடியாதனால ஒரு சிலதுக்கு சொல்லியிருக்கேன். சோ இதெல்லாம் பாருங்களேன், பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஈகான் கம்பெனி இது. ஓ, குஜராத்ல இருந்து வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் வைஸ்மே எல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இத விளையாடாத ஆளே இருந்திருக்க மாட்டீங்க. சோ 2K கிட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாய். இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து வெளியில இருந்து இம்போர்ட் பண்ண எல்லாத்தையும் பார்த்தோம். சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லோக்கல்ல கிடைக்கிற ஐட்டம்ஸ். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் ஸ்வீட் அண்ட் வந்து இந்த மாவுல பண்ணுவாங்கல்ல, கடலை மாவா அந்த இதுல பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். சோன் பப்படி இருக்கு. அண்ட் வந்து இது கடலை மிட்டாய், இது தேங்காய் மிட்டாய், தேங்காய் உருண்டை, எள்ளு உருண்டை, இது வந்து மிக்சர் உருண்டை, சோ பொட்டுக்கல்ல உருண்டை, எல்லா விதமான அந்த ஸ்வீட்டுமே இருக்கு. இதெல்லாமே நம்ம ஊரு ஸ்வீட். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வெளியூர் ஸ்வீட். இதெல்லாம் நம்ம ஊரு ஸ்வீட். பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும், ஹெல்தியும் கூட இதெல்லாம். சோ மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நைஸ் மைசூர் பாக்கு சொல்லுவாங்களா, அது ரவா லட்டு, அப்புறம் வந்து தேங்காய் மிட்டாய் இருக்கு, சோன் பப்படி இருக்கு. சோன் பப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் சோன் பப்படி இல்ல, 2 ரூபாய்க்கு சோன் பப்படி. இதெல்லாம் அதான் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு இது பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. இதெல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும், வாயில போட்டதும் கரைஞ்சிரும். அண்ட் இது வந்து கமர்கட்டு எல்லாம் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, பாக்கு மிட்டாய் அதெல்லாம் இருக்கு. முறுக்கு, இது என்ன சார்? இது வந்து சமோசா பொரி, லாலிபாப்லாம் நிறைய பாத்திருப்பீங்கல்ல, நம்ம நிறைய சாப்பிட்டுருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் அண்ட் வந்து பாக்கு மிட்டாய், சூட மிட்டாய், சோ எல்லா விதமான அந்த பழைய மிட்டாய் இதெல்லாம் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ்லயுமே இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல வச்சிருக்காங்க, ஹோல்சேல் பிரைஸ் இது எல்லாமே வந்து. சோ இந்த கேண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிப்பு மிட்டாய் மாதிரி இருக்கு. இது கோகோனட், இது வந்து தேங்காய் மிட்டாய். அண்ட் இந்த போலோ எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல நிறைய. சோ அது மாதிரி இது வந்து டப்பால கொடுத்திருக்காங்க. நம்ம சின்னதா பாத்திருப்போம், இது வந்து நல்ல பெரிய சைஸ்ல டப்பால கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து கிண்டர் ஜாய் இருக்கு. இந்த இது பாத்திருக்கீங்களா, காத்தாடி. காத்தாடி, இது மிட்டாய் சாப்பிட்டுட்டு இந்த காத்தாடி இப்படி சுத்தி விட்டோம்னா நல்லா போகும். சூப்பரா இருக்கு. எல்லாம் பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. இது பாத்தீங்கன்னா மக்ரோன், மேல மக்ரோன் வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து உடனே ஸ்டாக் அவுட் ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. நிறைய ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்றதுனால ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ வந்து இறங்கிட்டே இருக்கு. முறுக்குல வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. 5 ரூபா விக்கிறது இருக்கு, 2 ரூபா விக்கிறது இருக்கு, 1 ரூபா விக்கிறது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாமே வந்து முறுக்குலயே அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் பேக்கிங் வைஸ் எல்லாம் பாருங்க, மேல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாக்லேட்ஸ் தான். இங்க சுத்தி அவ்வளவு சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுக்குற கேக்கு நம்ம நிறைய இப்ப வேற மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ பிளேவர்ஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. மேல எல்லாம் பாத்தீங்கன்னா பொரி உருண்டை இருக்கு, கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய், எள்ளு மிட்டாய் இருக்கு. எல்லா விதமான சாக்லேட்ஸ், கேண்டீஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த கிஃப்ட் விழுகிறது தான். இதுல வந்து இந்த சீட் நம்பர் இருக்கும். இதை நம்ம வந்து ஸ்கிராட்ச் பண்ணோம்னா இதுல எந்த நம்பர் வருதோ அந்த கிஃப்ட் நம்மளுக்கு. நான்லாம் நிறைய விளையாடி இருக்கேன், ஆனா ஜெயிச்சது இல்ல. நீங்க யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிக்குள்ள வந்து ஒரு கூப்பன் இருக்கும். அதுல என்ன விழுகுதோ, இப்ப உங்களுக்கு வந்து பொட்டு விழுந்துச்சுன்னா பொட்டு, அப்படி இல்ல நெயில் பாலிஷ்னா நெயில் பாலிஷ், கண்மைனா கண்மை, இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வந்துரும். சூப்பரா இருக்கு. ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கண்டிப்பா இருக்கும் இதுல. சோ இதை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு தனியா இருப்பாங்க. சோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம கேண்டீஸ் நிறைய பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டோட சேர்ந்த ஒரு கேண்டி அப்படின்னா டாய்ஸோட சேர்ந்து உங்களுக்கு எல்லா சாக்லேட்ஸுமே இருக்கு. அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. சோ அதுல நம்ம சில வெரைட்டிஸ் எல்லாம் இப்ப பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து 10 ரூபா விக்கிறது பேட்மிண்டன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல இந்த பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி இந்த ஒரு டாய் கொடுத்திருக்காங்க. பாக்கிறதுக்கு கியூட்டா இருக்குல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ல இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த கோன் மாதிரி எல்லாம் நிறைய குழந்தைங்க வாங்குறது காரணமே இந்த மாதிரி டாய்ஸ்க்கு தான். 10 ரூபா விக்கிறது அம்ப்ரெல்லா.
இது வந்து அம்பர்லா ஷேப் போல. பாத்தீங்களா எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இது வந்து புல்லட். வாவ், புல்லட் வண்டி. சோ புல்லட் பசங்க எல்லாம் விரும்பி வாங்குறது. இதுல ஜெம்ஸ். ஓ, இந்த பாத்தீங்களா இந்த வீல்ல வந்து உங்களுக்கு ஜெம்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய டிஃபரெண்ட் ஷேப்ல கலர்ஸ்ல இருக்கு. சோ பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் நிறைய பார்த்தது இல்ல நான்லாம். என்ன அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹேப்பி ஹார்ட்ஸ். வாவ், ரீட்டைல்ல வந்து 25 ரூபாய் விப்பாங்க. சோ இது பாத்தீங்களா, இப்ப இதுக்குள்ள என்ன மாதிரியான சாக்லேட்ஸ் இருக்கு? ஓ, அந்த காஸ்மெட்டிக்ஸ். ஓ, இதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி இருக்கு. இதுல பாருங்க சூப்பரா இருக்குல்ல, பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இன்னும் நிறையவே இவங்க வச்சிருக்காங்க. ஒன்னொன்னு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க, சாப்பிடுறது தாண்டி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன் மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த சாக்லேட் சாப்பிட்டு கன் மாதிரி வச்சு விளையாடலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இருக்கும் உள்ளேயே. சோ இதெல்லாம் வந்து 5 ரூபாய் விக்கிறது. ஓ, இதுல நீங்க இந்த பேக் வாங்குனீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ இந்த இது என்ன சொல்றது, தாயக்கட்ட விளையாடுறது தானே இது, அந்த இது கொடுத்திருக்காங்க. crocodile மிட்டாய். ஓ, crocodile மிட்டாய். நான் வந்து பேரு தான் crocodile நினைச்சேன். நீங்க ஒரு நிமிஷம் இத பாருங்க. இதோட சோ இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா இதோட சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த சாக்லேட்டே வந்து crocodile ஷேப்ல கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாருங்க எப்படி இருக்கு டேஸ்ட். பார்க்கவே பயமா இருக்கு டேஸ்ட். நல்ல இந்த மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா தலையை கடிச்சிட்டேன். நல்லா இருக்கு, இந்த ஷேப் பார்த்தாலே ஒரு மாதிரி கிரேசியா இருக்கு. சோ இப்ப crocodile பார்த்தோம். நெக்ஸ்ட் கியூட்டான டெடி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டெடி வச்சிருக்காங்க. இதுவுமே பாக்கிறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு மாதிரி உள்ள பபிள்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி இருந்தா நல்ல கிரன்ச்சியா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா டாய்ஸ். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஷேப்ல இருக்கு, அண்ட் கன் இருக்கு, பாஸ்கெட் இருக்கு. சோ இங்க பாருங்க கிட்டார் ஷேப்ல எல்லாம் வச்சிருக்காங்க, போன் மாதிரி வச்சிருக்காங்க. சோ நிறைய டாய்ஸ். அது கூட வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்பிட்ற ஐட்டத்திலயும் விளையாட்டுத்தனமும் கலந்துருக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்காங்க. இங்க நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையுமே காமிக்க முடியல ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க நேரா விசிட் பண்ணுங்க. நேரா விசிட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க ஆன்லைன் மூலமா பண்றதா இருந்தா மினிமம் 5000க்கு பண்ணணும். ஆனா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எக்கச்சக்கமா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, எக்ஸ்பர்ட்டான அவ்வளோ இது இருக்கு. இப்போ புதுசா வந்திருக்கிறது அண்ட் வந்து 90s கிட்ஸ்க்கானது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்ஸ் ஐட்டம் தான். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு விளையாட்டுத்தனத்துக்கான அந்த இது வச்சிருக்காங்க. அவ்வளவு கியூட்டா இருக்கு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு சூப்பரான திங்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து அண்ட் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த crocodile இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டேஸ்ட் வைஸ் அவ்வளவு மில்க் சாக்லேட் மாதிரி அந்த இது பிளேவர் நல்லாவே தெரியுது. நான் சொல்லணுன்றதுக்காக நீங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க, உண்மையா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்க மாட்டோம், ரிப்பீட்டடா பார்த்ததே தான் பார்த்திருப்போம். பட் இங்க வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. வணக்கம் சார், நம்ம கடை பேர் வந்து மம்தா என்டர்பிரைசஸ், டோர் நம்பர் 44, கொல்லம்பட்டு எஸ்டேட், மூணுச்சாலை ரோடு, மதுரை. நம்ம வந்து சார் எல்லாமே வந்து ஹோல்சேல் பண்றோம். இங்க கிட்டத்தட்ட 20 கம்பெனியோட டீலராக இருக்கும் மதுரையில். நாங்கள் தான் வந்து 20 கம்பெனியோட டீலர். அதாவது எந்தெந்த கம்பெனின்னு கேட்டிங்கன்னா வந்து டேசி, மை ஃப்ரூட், மெல்டீஸ், டீகான், லிவண்டா, நாயரா, ஐஃப்ளை, ஃப்ரூட்டோலா, கிரேஜி கிட்ஸ், அங்கித், பெப்பே, ரியல், மார்க், மோன்டி, அமுல்யா, மோன்டெக்ஸ், அது கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 கம்பெனியோட வந்து இன்னும் வந்து சேர்க்க வேண்டி இருக்கிறதுல கிட்டத்தட்ட 20 கம்பெனியோட நாங்கள் டீலராக இருக்கோம். நம்ம ரேட்டுக்கு வந்து யாருமே வந்து சரக்கு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி நாங்கள் வந்து ரேட்டு வச்சுருக்கோம். ரொம்ப சீப்பாக இருக்கும். நார்த்லேருந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறோம். கடைக்கு சார் வரணும்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனோ, பெரியார் பஸ் ஸ்டாண்டோ, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டோ எங்கே இறங்கினாலும் கரெக்டாக நேராக வந்து நெல்லுப்பேட்டைக்கு வரணும். நீங்கள் நெல்லுப்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா உடனே பக்கத்தில் சந்து உள்ளே வருது. அந்த சந்தில் வந்தீங்கன்னா கடைசியில் நம்ம கடை மம்தா என்டர்பிரைசஸ் இருக்குது.